ஹிஸ்ட்ரிஸ் இருக்குண்ணா, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன் இந்த விஷயத்தை. கரெக்டாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் இந்த இதனுடைய பிளான். நம்ம முதல்ல என்ன இந்த இந்த ஸ்க்ரீன் பார்த்தோம் இல்லையா, இதுதான் டேபர்நாக்கிள். இப்போ ஒரு சர்ச் எடுத்துக்கோங்க. சர்ச் என்ட்ரு பண்ணுறோம். நார்மலாக மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சில் ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். கரெக்ட். இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஸ்பேஸ் தான் இந்த அவுட்டர் ஏரியாவை குறிக்குது. அதுக்கப்புறம் சர்ச் உள்ளே போனீங்கன்னா நார்மலாக நம்ம உட்காரதுக்கு ஒரு இடம் இருக்கும். ஃபாதர் நின்று மாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதுதான் இந்த ஹோலி பிளேஸ் அண்ட் ஹோலி ஆஃப் ஹோலி பிளேஸ். அப்போ ஸ்டார்டிங்கில் இந்த கோயில் கடவுள் எப்படி கட்ட சொல்கிறாரோ அதே மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கும் கோயில் கட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த சந்திப்பு கூடாரம் மாதிரி தான் நம்ம கட்டுறோம். இப்போ இந்த சந்திப்பு கூடாரத்தை வந்து நம்ம உடலோட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்ரு கோர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் ஏரியா, இந்த ஓப்பன் ஏரியாவும் நம்முடைய பாடியும் ஒன்று. ஓகே. அடுத்தது இந்த ஹோலி பிளேஸ், தூயகம்ன்ற சொல்கிற இடமும் நம்முடைய சோலும் ஒரே இதுதான். அடுத்தது ஹோலி ஆஃப் ஹோலி, திருத்துயகம்ன்ற சொல்கிற இடமும் நம்முடைய ஸ்பிரிட்டும் ஒன்று. ஸோ வி ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. ஸோ நம்ம பாடி ரெஃபர்ஸ் டு த அவுட்டர் ஏரியா, சோல் ரெஃபர்ஸ் டு ஹோலி பிளேஸ் அண்ட் ஸ்பிரிட் ரெஃபர்ஸ் டு ஹோலி ஆஃப் ஹோலி. ஓகே. அப்போ நம்ம உடலும் வந்து இந்த டெம்பிள் போல தான் இருக்குது. அதனால தான் 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லியிருக்கு, நீங்கள் பரிசுத்தாவி தங்கும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் பாடி இஸ் அ டெம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் தான். நம்ம பாடியில் எங்கே நார்மலாக ஹோலி ஸ்பிரிட் தங்குறார்? வேர் த ஹோலி ஸ்பிரிட் ஸ்டேஸ் இன் அவர் பாடி ஆர் இன் அவர் செல்ஃப். எந்த இடத்துல பரிசுத்தாவி எங்கே தங்குறார்? Spirit. ஸ்பிரிட்ல. வெரி குட். ஓகே. ஸோ நம்ம ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள நம்முடைய ஸ்பிரிட்ல தான் நார்மலாக தங்குறார். ஓகேயா? இப்போ பர்சனல் ப்ரேயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த டெம்பிளில் இப்படி உள்ள வந்து ஹோலி ஆஃப் ஹோலி போய் அதுக்கப்புறம் ஹோலி ஆஃப் ஹோலி போகிறதும், நம்முடைய பாடியிலேருந்து சோல் போய் சோல்லேருந்து ஸ்பிரிட்டுக்கு போகிறதும் ஒன்று. எஸ், இதுவும் டெம்பிள். நம்ம பாடியின் டெம்பிள்னு சொல்லும்போது நம்முடைய மைண்டில் இருந்து நம்முடைய ஸ்பிரிட்டுக்கு போய் நம்ம ஸ்பிரிட்டில் இருக்கிற ஹோலி ஸ்பிரிட்டோட ப்ரேயர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆக்சுவல் ரியல் ப்ரேயர். இஸ் தட் கிளியர்? இது வரைக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணது ஒரு படத்தை பார்த்து ப்ரேயர் பண்ணியிருப்போம். ஒரு படத்தை பார்த்து ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், நம்ம கண்ணால் பார்க்குறத நம்பி ப்ரேயர் பண்ணுறோம். கரெக்டாக? சம்டைம் நம்ம கண்ணை மூடிட்டு ஜீசஸ் மின்னால் இருக்கிற மாதிரி ஜெபம் எப்படி எப்படிலாம் ப்ரேயர் பண்ணுறீங்க நீங்கள் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹவ் யூ நார்மலி ப்ரே? ஒவ்வொருத்தரை சொல்லுங்கள் பார்க்கலாம். ரூபன், ஹவ் யூ ப்ரே நார்மலி? கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணியா, கண்ணை திறந்து ஜெபம் பண்ணியா? கண்ணை மூடிட்டு கண்ணை கண்ணை மூடிட்டு ஜெபம் மூடிட்டு பண்ணு. சரி, கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணும்போது உன்னுடைய மைண்டில் என்ன இருக்கும்? என்ன காட்சி இருக்குது? எதையும் யோசிக்க மாட்டியா? ஜீசஸ் ஜீஸ் எதையும் யோசிக்க மாட்டேன். ஓகே. முன்னாடியே யோசிச்சுட்டு இருந்தேன். முன்னாடியே அந்த போட்டோ அது மாதிரி பார்த்தேன். ஓகே. இப்போ கண்ணை மூடிட்டு பண்ணும்போது எதுவுமே ஒன்றுமே கிடையாது. ஆமா ஆமாங்க. ஓகே. இதை வார்த்தை தான் மெடிடேட் பண்ணேன். இதை வார்த்தை அப்படி ஜீசஸ் பேச மாட்டியா? பேசு பேசு. ஓகே. பேசும்போது ஆனால் மனசில் உனக்கு ஒன்று எதுவும் பிக்சர்ஸ் எதுவும் மைண்டில் வராது. ஓகே. அலோஷியா, நீ எப்படிமா ப்ரேயர் பண்ணுவேன்? அங்கிள் கண்ணை மூடிதான் பண்ணேன். ஓகே. கண்ணை மூடும்போது மைண்டில் என்ன இருக்கும்? இது வரைக்கும் நான் பார்த்த ஜீசஸோட இமேஜஸ் வந்து இமேஜினேஷனா வரும் அங்கிள். வெரி குட். ஸோ அப்போ இதோட ஜீசஸ் படத்தை இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் அது ஜீசஸோட பேசுகிற மாதிரி ப்ரேயர் பண்ணுறோம். வெரி குட். ஓகே, குட். ஜாக், ஹவ் யூ ப்ரே? அங்கிள் நான் கண்ணு திறந்துதான் அங்கிள் எப்பவுமே ப்ரேயர் பண்ணுவேன் நான். ஏன் கண்ணை மூட மாட்டியா? இல்ல அது எனக்கு இந்த ஹேபிட் ஒரு சிலர் வராது அங்கிள். நான் கண்ணை திறந்து மேல பார்த்துதான் அங்கிள் எப்பவுமே ப்ரேயர் பண்ணுவேன். ஓகே, வெரி குட். அப்படி ப்ரேயர் பண்ணலாமா? கண்ணை திறந்து மேலே பார்த்து ப்ரேயர் பண்ணலாமா? பண்ணாதான் அங்கிள் நினைக்கிறேன் நான். Then I am asking other people. அப்படி பண்ணலாமா? Lord Rohan, Uh, maybe. maybe, may not be. Okay, how about others? Can we pray looking up ஜீசஸ் and ஆ மெல்ல பார்த்து தானே ப்ரே பண்ணுவாங்க தந்தையாம் கடவுள் கிட்ட. யாரு? ஜீசஸா? எந்த இடத்துல?
பைபிள் அந்த மாதிரி நான் யூ ஆர் ரைட், பட் எந்த இடம் சொல்லுவோம்? எந்த இடத்துல அப்படி ப்ரேயர் பண்றார் ஜீசஸ்? ஓகே, லாசரஸ் கல்லறை பக்கத்தில் வரும்போது மேலே பார்த்து தான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்றாரு. இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக இல்லைன்னு சொல்றாரு. அந்த 2 மீன் 5 அப்பத்தை பலுகி பெருகிறதுக்கு முன்னால் ஆண்டருக்கு தேங்க்ஸ் பண்ணும்போது அண்ணாந்து வானத்தை பார்த்து சொல்றாரு. ஓகே, குட். அது தப்பு கிடையாது. பப்ளிக்கில் பண்ணும்போது இட்ஸ் ஓகே. ஆனால் பர்சனல் ப்ரேயரில் இன்டிமசியில் போகும்போது வி ஹேவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணு திறந்துருக்கும்போது நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, ஸோ இட்ஸ் பெட்டர் டு இப்போ கண்ணை திறந்திருக்கும் போது நம்முடைய மைண்ட் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ப்ரே. குட். அபவுட் ஜோயல்? சில சமயம் கண்ணை மூடி சம்டைம்ஸ் கண்ணை திறந்து, ஏன்னா சம்டைம்ஸ் கண்ணை மூடி இருக்கும்போது தேவையில்லாததெல்லாம் மைண்டுக்கு வரும். ஸோ அந்த டைம்ல வந்து கண்ணை திறந்துருவேன். கண்ணை மூடி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் தான் தெரியும். கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணும், ரெண்டு ஹேண்ட்ஸ் எப்படி ஹக் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ அப்படிதான் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஓகே, குட், ஃபைன். மற்ற யாரும் என்ன வீடியோ ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ரிவால்டோ உன்னுடைய பிரதர் என்னம்மா? அலோஷியா இஸ் யுவர் பிரதர்? தட்ஸ் வாட் ஐ ரிமெம்பர். யா, ஓகே. என்ன ரிவால்டோ வெளியில இருக்கியா? ரிவால்டோ, ஜெரிஷ் அண்ட் டேவிட் யாருன்னு தெரியல. எங்க தோனிலாம் காணும் கொஞ்ச நாளா. பிரதர் என்ன கொஞ்சம் கோல்டு இருக்கு, அதான் நான் ஆஃப் பண்ணி விட்டேன். கோல்டு வந்து ஜூம்லலாம் வெளியில பரவாதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஜெரேஷ், ஓகே பிரதர். நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபைன். இப்போ சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், படத்தை பார்த்து ப்ரேயர் பண்ணும்போது we are just opening our eyes and praying. ஓகே, சில நேரத்தில் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஜீசஸ் மனசில் நினச்சி ப்ரேயர் பண்ணுறீங்க. இப்போ எங்கேருந்து ப்ரேயர் பண்ணுறீங்க? உங்கள் மைண்ட்லேருந்து ப்ரேயர் பண்ணுறீங்க, ரைட்? கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணி நம்ம மைண்ட்லேருந்து ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் ஜீசஸ் நம்மளை எப்படி ப்ரேயர் பண்ண சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல பைபிளில். அதுக்கப்புறம் அது மாதிரி ப்ரேயர் பண்ணுறது நல்லது. ஓகேயா? ஜான் சாப்டர் 4 verse 24. John chapter 4 verse 24. யாரா படிங்க பார்க்கலாம். ஒருத்தர் தமிழ்ல ஒருத்தர் இங்கிலீஷ்ல படிக்கலாம். John chapter 4 verse 24. எஸ், எடுத்தவங்க படிக்கலாம். கடவுள் மற்றவர் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும். ஓகே, குட். ஜீசஸ் என்ன சொல்றாரு? கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்துல வழிபடணும்னு சொல்லல, உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? வேற மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, இனிஷியல் ஸ்டேஜில் ஓகே, நம்ம முதல்ல ஜெபிக்கும் போது ஓகே, பட் ஆனால் க்ரோ ஆகும்போது உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். இங்கிலீஷ்ல யாராவது படிங்க பார்க்கலாம். God is spirit, and his worshippers must worship in spirit and truth. Okay, so we should worship, God is spirit and we should worship God in our spirit. ஓகே, நம்முடைய ஸ்பிரிட்ல நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஸோ யூ கேன் டேக் லூக் சாப்டர் 1 verse 46. லூக் chapter 1 verse 46 and 47 நினைக்கிறேன். Luke chapter 1 verse 46, yeah, 47. வேற படி பார்க்கலாம். This is Mother Mary. My soul proclaims ஆண்டவரே, the Lord. My spirit excels in God, my Savior. My soul proclaims the Lord, my spirit Excels in God, my Savior. excels in God, my Savior. ஸோ மதர் மேரி என்ன பண்ணுறாங்க? சோல்லேருந்தும் ப்ரேயர் பண்ணுறாங்க, ஸ்பிரிட்லேருந்தும் ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ராப்ளி ஷி வுட் ஹவ் knelt down or bow down. ஸோ அவங்க பாடியும் ப்ரேயர் பண்ணுது. மாதம் என்ன பண்ணுறாங்க? ஸ்பிரிட், சோல், பாடி மூணுமே சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. எஸ், தமிழ் யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. உள்ளம் சொல்லும்போது ஸ்பிரிட்.
அடுத்தது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுது. மாதாவுடைய சோல். மாதா என்ன பண்ணுறாங்க? ஸ்பிரிட், சோல், பாடி மூணுமே கடவுளை போற்றி புகழ்து. பைபிளில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் அன்பு செய்யும்போது நம்முடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு இருதயத்தோடும் அன்பு செய்யணும். நமக்குள்ள எல்லாத்தையும் கொட்டி கடவுளை அன்பு செய்யணும்னு பைபிள் சொல்லுது. இப்போ இங்கே மாதா என்ன பண்ணுறாங்க? ஸ்பிரிட், சோல், பாடி மூணும் கடவுளை போற்றி புகழ்கிறது. அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் ப்ரேயர். நிறைய பேர் வந்து நம்ம ஸ்பிரிட்டில் மட்டும் பண்ணால் போதும்னு நினைப்பாங்க. எஸ், ஸ்பிரிட்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் when you pray, if you pray spirit, soul, body together, and that will be the best prayer. ஓகேயா? இந்த ப்ரேயர் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். how to pray from our spirit. is it clear? ஓகேங்களா? நீங்கள் சில சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்லாம், கார்மைல் சிஸ்டர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அவங்கெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு கேட்டோம்னா இதை வந்து அவங்க ஆழ்நிலை தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப டீப்பான ஒரு ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலே இஃப் யூ வாண்ட் டு கோ வெரி டீப் இன் டு காட், க்ளோஸ் டு காட், தென் இட் இஸ் பெட்டர் டு ஃபாலோ திஸ் மெத்தட். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஆக்சுவலாக நீங்கள் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு கரெக்டாக நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ரூபன் வந்து இந்த இந்த ப்ரேயர் ஸ்டைலில் தான் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நீங்கள் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த டைரக்ஷன் போட்டிருக்காங்க பார். இது வெஸ்ட்டு, சவுத், நார்த் அண்ட் ஈஸ்ட், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபர்னாக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது, கிரியேட் பண்ணும்போது டெசர்ட்டில் இட் வாஸ் ஆல்வேஸ் ஃபேஸிங் ஈஸ்ட். ஓகேயா? இந்த டேபர்னாக்கிள் வாஸ் ஆல்வேஸ் ஃபேஸிங் ஈஸ்ட். யாராவது ஒருத்தர் ஏன்னு சொல்ல முடியுமா? பைபிளில் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 24, தொடக்க நூல் 3வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. ஏதாவது படிங்க பார்க்கலாம். After he drove the man out, he placed on the east side of the Garden of Eden cherubim and a flaming sword flashing back and forth to guard the way to the tree of life. ஓகே, ஆடமை கடவுள் அந்த ஏதோன் தோட்டத்தை விட்டு வெளியில் துரத்தும் போது எந்த கேட் வழியாக துரத்தி விடுறாரு? ஈஸ்டில் இருக்கிற கேட் வழியாக துரத்து விட்டுட்டு தான் அங்கே வந்து இஸ் ப்ரொடெக்டிங் தட் கேட். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போது ஏதோன் தோட்டத்தில் ஈஸ்ட் கேட்டில் துரத்தி விடுறாரு. ஏதோன் தோட்டத்துடைய ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கும்? இந்த டேபர்னாக்கிள் ஸ்டைலில் தான் இருந்திருக்கும். கரெக்டா? நமக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் பைபிள் ரொம்ப கிளியராக இல்லை. பட் அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இதே மாதிரி 3 லெவல் இருந்திருக்கும். அந்த தோட்டத்துடைய சென்ட்ரல் பிதா வந்து நார்மலாக ஆடமை மீட் பண்ணுறாரு. அதுதான் நம்ம ஹோலி ஆஃப் ஹோலி. ஓகே, அது கொஞ்சம் டீப்பாக படித்தோம்னா நமக்கு இதை கம்பேர் பண்ண முடியும். இதுவும் அதுவும் ஒன்று தான். எந்த இடத்துல வந்து பிதா வந்து இவரை மீட் பண்ணுறாரு ஆடமை நார்மலாக? he always meet him in the middle of the garden. கரெக்டா? புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? இல்லை, ரொம்ப மிஸ்ட்ரியான ஒரு விஷயங்கள். ஆமாம் ஆமாம், நடுவில் உள்ள தோட்டத்தின் நடுவில் உள்ள இடத்துல வந்து பிதா உலவி கொண்டிருந்தார்னு இருக்கும். ஓகே, ஸோ தட் பிளேஸ் இஸ் கால் ஹோலி ஆஃப் ஹோலி. ஓகே, இப்போ எதுக்கு இப்போ இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, இந்த ஈஸ்ட் சைடு ஃபேஸ் பண்ணி தான் இந்த டேபர்னாக்கிள் எப்பவுமே இருக்குது. ஸோ தட் we have to enter through the east gate. இப்போ கடவுள்கிட்டருந்து பிரிஞ்சு போகும்போது எந்த கேட் வழியாக வெளியே போகிறாங்க? ஈஸ்ட் கேட் வழியாக தான் வெளியே போகிறாங்க. திரும்பி கடவுள்கிட்ட வரும்போது எந்த கேட் வழியாக வரணும்? ஈஸ்ட் பக்கமாக தான் உள்ளே வரணும். அதனால தான் டேபர்னாக்கிள் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி அந்த டேபர்னாக்கிள் பில்ட் பண்ணுறாங்க. இஸ் இட் கிளியர்? சாலமன் டெம்பிள் 100% ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். ஓகேயா? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இல்லை இல்லை, இதெல்லாம் பிடிக்கலாம், சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுறேன். இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங் ஆர் நாட்? நீங்கள் பைபிள் இப்படி படிச்சிங்கன்னா why it is constructed like this நம்ம எல்லாமே கேள்வி கேட்டு படித்தோம்னா எல்லாத்துக்குமே மீனிங் உண்டு பைபிள். ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹாஸ் அ மீனிங் அண்ட் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இன்னும் சொல்ல போனால் ஓல்டு டெம்பிள்லாம் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி தான் இருந்தது. நம்ம ஊரில் ஒரு 100 இயர்ஸ் முன்னால் உள்ள டெம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ தான் நம்மளுக்கு இடம் பத்தாதனால கிடைச்ச இடத்துல கட்டுறாங்க. ஓகேயா? ஓகே, குட். நவ் கோயிங் பேக், இப்போ நம்முடைய
ப்ரேயர் எப்படி இருக்கணும்னா, எப்படி இந்த கோயிலில் ஈஸ்ட்ல இருந்து ஹோலி ஆஃப் ஹோலிக்குள்ளே வரமோ, அதே போல் நம்ம இந்த உலகம் அவுட் சைட் அட்மாஸ்ஃபியர்லேருந்து நம்ம மைண்டுக்கு வந்து நம்முடைய ஸ்பிரிட்டுக்கு போகணும். இது ரெண்டும் ஒன்று தான். ஓகே. இப்போ இந்த கோயிலில் என்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாலே ஃபஸ்ட்டு ஹோலி ஸ்பிரிட்டை ஒரு ஹெல்ப் கேட்குறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். கரெக்டாக எப்பவுமே ப்ரேயர் பண்ணும்போது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஆஸ்க் ஹோலி ஸ்பிரிட் டு ஹெல்ப் அஸ். இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் த ப்ரேயர் என்னது? ஆஸ்க் ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ, நான் நல்லா ஜெபிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட நான் இந்த ஹோலி ஆஃப் ஹோலியில் அதிக நேரம் செலவு பண்ணுறதுக்கு ஹெல்ப் மீ டு ஃபோக்கஸ் மை செல்ஃப். இப்போ ஜோயல் சொன்ன மாதிரி கண்ணு முன்னே எனக்கு என்னென்னமோ வருது, அதெல்லாம் வராது, நம்ம துரத்தி விட்டுறலாம், டோன்ட் வரி. ஓகே. ஸோ வில் பைண்ட் இட் அண்ட் இது பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேயர் டு ஹோலி ஸ்பிரிட் டு ஹெல்ப் அஸ். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்? ஹோலி ஸ்பிரிட் நிறைய ரோல் உண்டு. ஒரு முக்கியமான ரோல், இஸ் அவர் ஹெல்ப்பர். ரைட்? நல்ல காரியம் செய்கிறதுக்கு ஹி வில் ஹெல்ப் அஸ். ஜெபிக்கிறதுக்கு டெஃபினட்டாக ஹோலி ஸ்பிரிட் வில் ஹெல்ப் அஸ். ஸோ யூ ஷுட் ஆஸ்க் ஹோலி ஸ்பிரிட் டு ஹெல்ப் அஸ் டு ப்ரே ப்ராப்பர்லி. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து இப்போ இந்த இடத்துல டெவில் வர முடியுமா? கேன் a devil enter into the church? வாயை திறந்து சொல்லணும். Can a No, devil enter into the church? no, Okay, Rohan uncle. is saying no. Anybody else? No. No. Very good. How about others? Joel, Jack? No. Everybody is saying no. Okay. எத்தனை பேருக்கு இந்த sower and seed உதாரணம் தெரியும்? Parable. விதை விதைப்போர் ஓமை. ஓகே, குட். அதில் வந்து ஒருத்தர் விதை விதைக்கிறாரு. விதை விதைச்சோடனே யார் வந்து அந்த விதையை பிடிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறது? ஒரு பேர்டு வந்து எடுத்துகிட்டு போகுது இல்லையா? ஓகே, அந்த பேர்டு எதை ரெஃபர் பண்ணுது? சேட்டன். ரைட்? ஓகே. இப்போ பூல்பிட்லேருந்து ஃபாதர் ப்ரீச் பண்ணுறார். அப்போ யார் அங்கே வந்து நிற்பாங்க அந்த விதையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு? Who will come there? Hello? Who will come there? ரெஸ்பாண்ட் பண்ணுங்கப்பா. சாத்தான் வருவாங்க. ஓகேயா? டெவில் கேன் கம் இன் டு த சர்ச். பைபிள் எங்கேயும் போடல கோயில் உள்ள சாத்தான் வரமாட்டான்லாம் போடல. எங்கெங்கெல்லாம் இறை வார்த்தை விதைக்கப்படுதோ அங்கெல்லாம் வருவான். இங்கே கூட வருவான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. கிளியர்? ஸோ wherever the word of God is preached, devil will come. ஓகே, எங்கெங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுறீங்களோ அங்கேயும் வருவோம். ஏன்? பிகாஸ் when you pray you are going to communicate with God the Father or Jesus, which he does not like. அப்போ ஜெபிக்கும் போது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யார் முதல்ல வந்து நிற்பாங்க? நீ ஜெபிக்கும் போது என்ன ஆகுது? சி யூ கம் பேக் டு திஸ் பிக்சர். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணும்போது ஈஸ்ட் கேட் வழியாக வெளியே துரத்தி விடுறாரு. நீ ஜெபிக்கும் போது மறுபடியும் ஏதோன்னு தோட்டத்துக்குள்ளே நுழையிற. பிதாவோட உள்ள உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுற நீ. அதான் ஜெபத்தில் நடக்குது இல்லையா? பாவம் பண்ணும்போது கடவுளை விட்டு பிரிஞ்சு போன மனிதன் ஜெபிக்கும் போது கடவுளோடு மறுபடியும் உறவு கொள்ள வரான். யாருக்கு பிடிக்காது இது? Satan. டெவில் டஸ் நாட் லைக் இட். நீங்கள் ஜெபம் பண்ணுறது டெவிலுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஹீ வில் ட்ரை ஹிஸ் மேக்ஸிமம்ஸ் டு ஸ்டாப் யூ ஃப்ரம் ப்ரேயிங். அப்போ தான் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் வரும், ஃபோன் வரும், திடீர்னு கால் வரலாம், வீட்டில் ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க, சம்திங் ஆர் அதர் வில் கம் அண்ட் டிஸ்ட்ராக்ட் யூ. அப்போ என்ன பண்ணணும்? வி கால் இட் அஸ் பைண்டிங் ப்ரேயர். என்ன பண்ணலாம்? ஆண்டவரே உடைய கல்வாரி இரத்தத்தை இந்த இடத்துல இடம் முழுவதும் தெளிக்கிறேன், இதோ இந்த அட்மாஸ்பியரில் தெளிக்கிறேன். இங்கே எந்த ஒரு தீய சக்தி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை கட்டி நரகத்தில் தள்ளுறேன். இப்படி சொன்னோம்னா டெவில் அந்த இடத்துல வர முடியாது. You can protect yourself by the precious blood of Jesus. So simple, we call it as binding prayer. ஓகே, சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லலாம். இயேசுவே உடைய ரத்தத்தை இந்த அறை முழுவதும் தெளிக்கிறேன், இந்த கதவுல தெளிக்கிறேன், இந்த காற்று மண்டலங்களில் தெளிக்கிறேன். எந்த ஒரு தீய சக்தி இங்கே இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி இந்த நரகத்தில் தருகிறேன். வானதூதரில் இங்கே வந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எந்த தீய சக்தி இங்கே உள்ள அலோவ் பண்ணாதீங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணோம்னா we are protected now. ஸோ அதிகமான டிஸ்டர்பன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. இஸ் தட் கிளியர்? நம்ம எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறீங்க.
ஹலோ, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. புரியுதுன்னா புரியுது சொல்லுங்க, புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. brother. புரியுது, வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து we are requesting Holy Spirit to help us. Second one, we are doing binding prayer. ஓகே. தேர்ட், இந்த கோயில் உள்ள எப்படி என்டர் பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்கணும். யூ கேன் டேக் Psalms chapter 10 verse 4. Psalms chapter, sorry, 100. Psalms chapter 100 verse 4. ஒருத்தர் தமிழ்ல படிங்க, ஒருத்தர் இங்கிலீஷ்ல படிங்க. Enter his Psalms. gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and praise his name. ஓகே. தமிழ்ல யாராவது ஒருத்தர் நன்றியோடு அவர்தம் நன்றியோடும் அவர்கள் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் ம் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு ஓகே. நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஓகே. அப்போ ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம சர்ச் என்ட்ரன்ஸில் வரும்போது நன்றியோடு அவர் திருவாயில்களில் நுழையணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம சர்ச்சில் இப்போ எப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி பாட்டு தான் முதல்ல பாடுவாங்க இல்லையா, வரவேற்பு பாடல்னு பாடுறாங்க. இப்போது நார்மலாக அது நன்றி பாடலாக இருக்கும். தேங்க்ஸ் கிவிங், தட் இஸ் த ரைட் மெத்தட் ஆஃப் என்ட்ரிங் த சர்ச். நீங்கள் ப்ரேயருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓகே. இப்போ வி செட் ஓகே, ஆஸ் த ஹோலி ஸ்பிரிட் தென் த பைண்டிங் ப்ரேயர். அதுக்கு அடுத்தது வி ஹேவ் டு இட்ஸ் பெட்டர் டு சிங் ஒன் சாங், தேங்க்ஸ் கிவிங் சாங் இல்லையா. ஒரு நன்றி அறிதல் பாட்டு பாடுறது ரொம்ப நல்லது. உண்மையிலேயே உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பிகாஸ் மீட்டிங் காட் இஸ் தேங்க்ஸ் கிவிங். கோயிங் ப்ரேயர் இஸ் இட் செல்ஃப் இஸ் சரி, யாருக்கெல்லாம் கிராட்டிடியூட் இருக்குதோ தே வில் ரிசீவ் மோர் ஃப்ரம் காட். ஐயா, நம்ம உள்ளத்தில் கிராட்டிடியூட். ஜிடேன் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் இருந்தார். எத்தனை பேர் இருக்கார், இன்னும் கூட இருக்கிறார். இஸ் ஸ்டில் தேர். இஸ் அ கோச் நான் நினைக்கிறேன். அவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இஸ் ஏ முஸ்லீம். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட குறை சொல்லிட்டே இருப்பார். ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு ஷூ வாங்குறதுக்கு பைசாவில் திட்டிகிட்டே இருப்பார். நீங்கள் என்ன, நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், ஒன்றும் ஒரு ஷூ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. ஒரு நாள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது ஒரு ஆளுக்கு நீக்கு கீழே காலே கிடையாது. ஒரு கால் வந்து ஊனமுற்ற ஒரு மனிதனை பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு மனசில் தோணுது, ஐயோ இந்த மனுஷனுக்கு காலே இல்லை, எனக்கு அட்லீஸ்ட் காலை கொடுத்துருக்கேன் ஆண்டாலே, வெறும் காலே என்னால் ஃபுட்பால் விளையாட முடியாதுன்னு சொல்லி நன்றி சொல்கிறார். ஸோ தென் காட் ஸ்லோலி அவருக்கு மற்ற காரியங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறார். உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு ஃபுட்பால் பிளேயராக வரார். நம்ம நிறைய நேரத்தில் இந்த சின்ன வயசில் அவர் சொன்ன மாதிரி தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை. எது லேக் ஆகுறதோ அதை நம்ம பார்க்குறோம் தவிர வாட் வி காட் ஃப்ரம் காட் அதுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணுறது கிடையாது நிறைய நேரத்தில். கரெக்ட். ஸோ நம்ம வந்து இந்த லேக்கு பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் நமக்கு கிடைச்சதுக்கு நன்றி சொல்கிற ஒரு பிள்ளைங்களாக மாறும் பொழுது யுவர் லேக் வில் வேனிஷ். தோஸ் ஹூ சே தேங்க்ஸ் ஆல்வேஸ், அவங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். யார் அதிகமாக நன்றி சொல்கிறாங்களோ அவருடைய தேவைகள் இல்லாமல் போயிடும். என்ன அர்த்தம்? தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக சந்திக்கப்படும். நிறைய பேர் ஜெபத்தில் என்ன பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இதை கொடுத்தது நன்றி ஆண்டவர், சின்ன சின்ன விஷயத்துக்கு சில நன்றி சொல்லுவாங்க. இப்போ எங்கள் ப்ரேயர் மீட்டிங்கில் பார்க்குறோம், சில மக்கள் ஒரு சாதாரண விஷயத்துக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆண்டவரே நீங்கள் ஜெபிக்க எனக்கு இங்கே இந்த ப்ரேயருக்கு அட்டன் பண்ண வச்சதுக்கு நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு இந்த கனெக்ஷன் கிடைச்சதுக்கு நன்றி ஆண்டவரேன்னுவாங்க. நமக்கு எப்படி இருக்குது, இதில் என்ன பெரிய விஷயம்? சரி, அங்கே தான் ப்ராப்ளம். அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது பெரிய காரியங்கள் ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு முறை நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி ப்ரேயரில் ஒரு அம்மா வந்திருந்தாங்க. வந்து பயங்கர அந்த ப்ரேயர் டைமில் ஒரே கோன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் என்ன ப்ராப்ளமாக சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் பிரதர் அப்போ இருந்தீங்களான்னு தெரியல, கொஞ்சம் ஒரு 1 இயருக்கு முன்னால நினைக்கிறேன், 1.5 இயர் இருக்கும். அந்த சகோதரி பயங்கரமாக அழுகிறாங்க, விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா நீங்கள் நிறுத்திட்டு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள் அப்படின்றேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கார் வந்து ஃபிஷ்ஷிங் போகிறவர் திடீர்னு பேரலிட்டிக் அட்டாக் ஆகி படுக்கை ஆகிட்டாரு அப்படின்னு கேமரா திருப்பி காமிக்கிறோம். அவர் பக்கத்தில் படுத்துருக்கிறார். எந்திரிக்க முடியல பிரதர், எந்திரிச்சு உட்கார முடியல. ஹி இஸ் கம்ப்ளீட்லி லைங் டவுன், ஹி இஸ் அனேபிள் டு சிட் அப்படின்றான். ஓகே அழாதீங்கம்மான்னு சொல்லிட்டு நான் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறேன். கண்ணை திறந்து பார்த்தா அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கிறார். எனக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஓ பிரைஸ் தி லார்ட்ன்றேன். அந்த அம்மா மறுபடியும் அழுதுட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப இதாகி போச்சு. ஏம்மா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு, ஏமா அழுதுட்டு இருக்கிறீங்கன்னா, எந்திரிச்சு உட்காந்துருக்காரு பிரதர், நான் நடக்கல பிரதர் அப்படின்னா. see the attitude இல்லையா? படுத்து எந்திரிச்சு உட்கார முடியாத ஒரு மனுஷன் ஜெயிச்சு முடிச்சவொடனே எந்திரிச்சு உட்காந்துருக்கிறாரு.
அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அவங்க தோல்ல. இல்லை பிரதர் நடக்கலை அப்படின்னா, சரிம்மா இது வரைக்கும் படுத்துட்டு இருந்த மனுஷன் ஆண்டு எந்திரிச்சு உட்கார வச்சிருக்காரு, நடக்க வைப்பாருமா, கண்ணு முடுங்கம்மான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு முடிச்சுட்டு ஓகே பிரதர் எந்திரிச்சு நில்லுங்கன்னா இஸ் ஏபிள் டு ஸ்டாண்ட். அப்பவும் அந்த அம்மா முகத்தில் சந்தோஷத்தை காணும். ஏம்மா இப்போ கூட உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? பிரதர் நடக்கலையே பிரதர், நிற்க தானே பிரதர் செய்கிறார். சரி, மறு அவங்க பொண்ணு பக்கத்தில் இருந்தது. பிரதர் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கு அப்படியே மைண்டில் ரெக்கார்ட் ஆகி போச்சு இந்த விஷயம். அவங்க அவங்க பொண்ணு அவனை கூப்பிட்டு, ஏமா நீ கை பிடிச்சி ஸ்லோவாக நடந்து போயிட்டு அப்பா நடந்து கூப்பிட்டு போமான்னு. அந்த பொண்ணு ரூம் ஃபுல்லாக போயிட்டு வாக் பண்ணி வராரு அவர். இந்த அம்மா அப்பவும் பிரதர் கையை பிடிச்சி தான் பிரதர் நடக்கிறாரு அப்படின்றான். மறுபடியும் ஜெபம் பண்ணி கையை விட்டு நடங்க பிரதர். அவர் ஃப்ரீயாக நடந்து வந்த அப்புறம் அப்போ கூட ஒரு தேங்க்ஸ் இல்லை பிரதர், முகத்தில் ஒரு இது இல்லை. நெக்ஸ்ட் வீக் அந்த அம்மா வந்திருந்தாங்க. நான் அந்த தேங்க்ஸ் கிவிங் டைமில் கூப்பிட்டு கேட்குறேன், போன வாரம் அந்த வந்தவருக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டார், என்ன ஆச்சு நீங்கள் சாட்சி சொல்லியம்மா அப்படின்னு. அவர் 3வது நாள் தொழில் போயிட்டார் பிரதர்ன்றாங்க. ஆனால் வந்து விட்னஸ் பண்ணலை. see the gratitude. நம்ம இப்படி தான் நிறைய மக்கள் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செஞ்ச விஷயத்துக்கு நன்றி சொல்கிறத விட்டுட்டு இன்னும் செய்யலைன்ட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த ஆட்டிடியூட் வி ஷுட் சேஞ்ச். இஃப் யூ ஆர் ஸ்டார்டட் தேங்கிங் ஜீசஸ் ஃபார் எவ்ரி திங். இப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த அம்மா பண்ணது. ஜீசஸ்க்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? வேர் இஸ் த ஃபெய்த் அண்ட் வேர் இஸ் த கிராட்டிடியூட்? அப்போ நமக்கு அந்த நன்றி உணர்வு இருப்பது மிக மிக அவசியம். நிறைய நேரத்தில் நம்ம இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் திங் என்னது, we have to say thanks to Jesus for small thing. சரி, நேற்று இருந்தவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோடு கிடையாது. தூங்குனவங்க காலையில் எந்திரிக்காமல் எத்தனையோ பேர் போயிடுறாங்க. கடவுள் நமக்கு உயிரை கொடுத்துருக்கிறார், பெற்றோர்களை கொடுத்துருக்கார். எத்தனையோ பேர் பெற்றோர் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே யாராவது இருக்கீங்களா? இருந்தால் அதனுடைய பெயின் என்னன்னு தெரியும். ஐ ஹவ் சீன் பீப்புள் who don't have parents. நான் ஒரு முறை திண்டுக்கல்ல ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன். அந்த தியானத்தில் ஐ திங்க் 6th டேயோ 7th டேயோ 72 வயசு உள்ள ஒருத்தர் ஓன்னு அழுதார். 72 years old ஒன் மேன். என்னன்னு கேட்டால், இப்போ தான் எனக்கு லவ்னா என்னன்னே புரியுது. ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் லவ் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு மனுஷர். அவர் கஷ்டப்பட்டு படித்து ஒரு ஸ்கூல் வாத்தியாராகி பிரின்சிபல் ஆகிட்டார். ஆனால் ஹி நெவர் ஃபெல்ட் லவ். ஓகே, அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் வந்த சகோதரர் அவர்கிட்ட அன்பாக பழகிறத பார்த்துட்டு 72 வயசில் இஸ் கிரைங் அண்ட் சேயிங், இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் வாட் இஸ் லவ் இன் மை லைஃப். நம்மளை கடவுள் இப்படியா வச்சிருக்கிறாரு. இப்படிலாம் லைஃப்பில் இருக்கிறாங்க. ஓகே, இங்கே துபாயில் ஒரு முறை நான் ப்ரிசன் விசிட் போயிருந்தேன். ஓகே, 27 years he was in a person in prison. தமிழ் ஆள், தமிழ் கிறிஸ்துவ மனிதர். 27 வருஷமாக ஒரு ப்ரிசனில் இருக்கிறார். அவர் செய்யாத ஒரு தப்புக்காக. தப்பு செஞ்சுட்டு இருந்தால் பரவாயில்ல, செய்யாத ஒரு தப்புக்காக 27 years he was in prison. I went and met him. அவர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது his wife was conceived. ஊருக்கு போயிட்டு இங்கே வந்திருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆன டைமில் இவர் அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது அவங்க பையன் தான் எங்கள் துபாய் வந்து எங்களை கூப்பிட்டு போனார். கிட்டத்தட்ட ஒரு 25 years கழிச்சு. அவங்க பையனுக்கு 25 வயசு. ஃபஸ்ட்டு டைம் அவங்க பையனை அப்போ தான் பார்க்குறாரு. 25 வயசு கழிச்சு தான் அவங்க பையனே பார்க்குறாரு. கேன் யூ இமேஜின் பீப்புள் ஆர் லிவிங் லைக் திஸ்? அவர் ஒரு தப்பு மாட்டல. இட் இஸ் நாட் இஸ் மிஸ்டேக். என்ன ஆச்சு, இவர் வந்து ஒரு சின்ன மெக்கானிக் ஷாப் வச்சுருந்தார். அப்போ ஆப்போசிட்டில் இருந்த இந்த லோக்கல் பசங்க வந்து இந்த இந்த ஷாப்லேருந்து திங்ஸ்லாம் எடுத்து தூக்கி போட்டு விளையாடுவாங்க போக்கும். அப்போ இவர் திட்டிருக்கிறார், இந்த மாதிரி பண்ணி தான் ஒரு நாள் உங்கள் வீட்டை கொளுத்திடுவேண்டான்னு சொன்னாராம் கோவத்தில். அன்றைக்கி நைட்டில் அந்த வீடு எப்படியோ நெருப்படுத்தி எரிஞ்சிருக்குது. அவங்க லோக்கலாக இருந்ததுனால இவர் பிடிச்சி சுற்றி ஜெயிலில் போட்டாங்க. கேன் யூ இமேஜின்? ஜஸ்ட் ஃபார் திஸ் ஒன் வேர்ட் he was in the prison for 27 years. தின்னர் இவரில் உள்ள தின்னர் அந்த பசங்க எடுத்துகிட்டு போன தின்னர். ஓகே, ஸோ நம்ம கடவுள் நல்லா வச்சுருக்காரா இல்லையா? இன்னும் நிறைய பேருக்கு ஆமான்னு சொல்ல முடியல. ஹலோ, Uncle. yes, think about all these things and say really thanks from your heart. That's very very important. Okay, அப்போ ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், we have to thank God really from our heart. நம்மளோட மக்கள் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல், கண் இல்லாமல், there are people who are living without
ஐசைட் இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். தே நெவர் சீன் their லைஃப். நான் ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். ஒரு குழந்தை வந்து கலர் பிளைண்ட்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு ஒரு கிளாஸ் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் லுக்கிங் அட் த கலர்ஸ். அதோடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஆன்னு பார்க்குது, எல்லாம் அவங்க அப்பா அம்மாலாம் வித்தியாசமாக பார்க்குது. கலரை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம். கண் பார்வையில் இல்லாமல் வாழ்க்கை முழுதாக இருந்து போகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு திங்க் அபவுட் ஆல் திஸ் திங்ஸ், தென் யூ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு ஜீசஸ். புரியுதுங்களா? ஸோ சாம்ஸ் 104, நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். நம்ம இப்போ சப்போஸ் நம்ம யுக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒரே போர், சண்டை, துண்டை காணும் துணியை காணும்னு எத்தனை, கிட்டத்தட்ட half of the country is destroyed இல்லையா? so many buildings were destroyed, people have no place to stay. ஸோ நம்ம இருக்கிற இடத்துல பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ உடனே நம்ம நினச்சி பார்த்து நன்றி சொல்றது மிக மிக அவசியம். Praise the Lord. So these are the ways to enter into the holy of holy. இங்கே வர்றதுக்கு முன்னால் உங்கள் மைண்டில் இதெல்லாம் கிளியர் பண்ணி தான் இங்கே வர முடியும். இட் இஸ் ப்ரேயர்னா ஜஸ்ட் ஆண்டவரே நல்லா இருக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது கிடையாது. தெர் இஸ் அ வே டு என்டர் இன் டு த ஹோலி ஆஃப் ஹோலி. Your heart should be proper. Heart condition is very important. If you want to communicate with God, your heart condition should be proper. Correct? Good. First என்னது? Thanks. Yes. Third step is thanking God. எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா, கடவுள் நமக்கு இது வரைக்கும் செய்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் நன்றி சொல்லணும். செய்ய போகிறதுக்கு ஃபெய்த்தில் நன்றி சொல்லணும். What we received, what you are having now, and what you are expecting in faith. ஓகேயா? ஆண்டவரே இதோ எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறதுக்காக நன்றி, நாளைக்கு இது நடக்க போகிறதுக்காக நன்றி, தியானத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நன்றி, அங்கே எல்லா ஆத்மாவும் மனம் மாறதுக்காக நன்றி. யூ கேன் டிக்ளேர் பை ஃபெய்த் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே? ஸோ பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு தேங்க் பண்ணணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இல்லை, ஜீசஸ், வாட் ஜீசஸ் அச்சீவ்ட் ஆன் த கிராஸ், அதுக்காக நன்றி சொல்லணும். ஜீசஸ் வந்தது நம்ம வி ஆல்வேஸ் மெடிடேட் ஆன் த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா? அவர் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இறந்து போனதை நம்ம மெடிடேட் பண்ணுவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்து போய் என்ன நமக்கு பெற்றுக் கொடுத்தார்? வாட் ஜீசஸ் அச்சீவ்ட் ஆன் த கிராஸ், யாரை சொல்ல முடியுமா? Salvation, uncle. Salvation from what? Salvation is a Death, common word. death. Salvation, Salvation salvation from death. Okay, salvation from death. Then what? and sin. Yes, sin. Okay, he delivered us from sin. Okay, then what? With the condition, we have a chance to go to heaven. What is that? We have a chance to go to heaven. We have a chance to go to heaven. Yeah, okay. Heaven is opened We up. have a chance to go to heaven. Very good. நம்ம ஒரு சாம்பிள் மட்டும் பார்க்கலாமா? The first thing, Galatians 3:26. Okay, John 1:12. John 1:12. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி கடை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இதே ஒரு பெரிய சாப்டர். Normally I take this as a separate topic. What Jesus achieved on the cross. Yeah. John chapter 1 verse 12. சில நேரத்தில் நமக்கு கடவுள் கொடுத்தது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் போகுது. அதனால நம்ம we just take it for granted. What it says, John 1:12. யாரா படிங்கம்மா? Yet, yet to all who did receive him, to those who believed in his name, he gave the right to become children of God. Okay, so we have become children of God because of the death of Jesus Christ. ஓகே, இதில் என்ன பெரிய விஷயம்? அது உண்மையிலே பெரிய விஷயம். அது வந்து பெரிய விஷயமா தெரியாதனால தான் நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் யாரையாவது பிதா நீங்கள் என்னுடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரா? யூ ஆர் மை சன் ஆர் யூ ஆர் மை டாட்டர்னு சொல்லியிருக்காரா? He never said Moses like that. Moses is the greatest prophet, இல்லையா? He led the people from what do you call bondage. ஆனால் மோசஸை பார்த்து ஆண்டவர் நீ என்னுடைய மகன் சொல்லலை. எலியாவை பார்த்து என்னுடைய மகன் சொல்லலை. அப்ரஹாமை பார்த்து சொல்லலை. ஓகே, டேனியலை பார்த்து சொல்லலை.
But today we become children of God because of the death of and the resurrection of Jesus Christ. Is it clear? ஸோ காட்ஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளோட எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க. ஈனாக் went to heaven directly, but Jesus never called him as his son. Okay, but he is calling us his son and daughter. Is it not something great? You have to sit and meditate on these things. Okay, so Jesus made us son and daughter of God the Father. That is first thing. Then 1 Peter 1:23. 1 Peter 1:23. யாராவது ஒருத்தர் படிக்கலாம். For you have been born again, not of perishable seed, but of imperishable, through the living and enduring word of God. ஓகே, தமிழ் யாரை படிங்க பார்க்கலாம். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, ம் மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பிறக்கிறோம்? மனிதனாக பிறக்கும்போது மனிதனுடைய வித்துல பிறக்கிறோம் இல்லையா? தாய் தந்தையருக்கு ஃபிசிக்கலாக பிறக்கிறோம். தகப்பனுடைய வித்துல இருந்து தாய் வழியாக நம்ம பிறக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? இப்போ நீங்கள் வேற ஒரு மெத்தடில் பிறந்திருக்கிறீங்க. அழியக்கூடிய வித்தினால் அல்ல, அழியாததும் அழியா வித்தாகிய ஓகே மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். Now you are born again by a new seed, the word of God. வார்த்தையால் புது மனுஷனாக நீங்கள் படைக்கப்படுறீங்க. இதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரியுமா? சப்போஸ் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இது இருந்தது, என்ன சொல்கிறது, கேன்சர் வந்திருந்தது. இப்போ நமக்கு வருமா வராதா? வராது. டாக்டர் சொல்லுவாங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் உனக்கு வரும்னுவாங்க. ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா யூ கேன் பிரேக் தட் சிக்னஸ். ஓகே, இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து முடி கம்மியாக இருந்தது, இப்போ எனக்கு கம்மியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நேச்சுரலாக கம்மியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இஃப் யூ பிலீவ் திஸ் வேர்ட், ஜீசஸ்க்கு முடி தலை ஃபுல்லாக இருந்து எனக்கு இருக்கணும்னு சொல்லி ஜபிச்சேன்னா முடி வளரும், நம்பி ஜபிச்சோம்னா. ஸோ வாட் எவர் நெகட்டிவிட்டி விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் கேன் பி பிளாக்ட் பை யூஸிங் திஸ் வேர்ட். இஸ் இட் கிளியர்? உங்கள் டிஎன்ஏ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேயா? தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேர்ஸ். ஓகே, எஃபேஷியன்ஸ் சாப்டர் 1:3. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்புறம் நீங்கள் குயிக்காக வந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிடலாம். எஃபேஷியன்ஸ் 1:3 யாராவது படிங்க பார்க்கலாம். Blessed be God, the Father of the Lord Jesus Christ, who is in Christ has blessed us with every spiritual blessing in heavenly places. Okay, he has blessed us with all the heavenly blessings in the heavenly places. விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். பொழிய போறார் இருக்கா, பொழிந்துள்ளார்னு இருக்கா? So all the heavenly blessings are already inside our spirit. Is it clear? Okay, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல யாருக்காவது ஹெவன்லி பிளெஸிங் கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எங்கேயாவது ஹெவன்லி பிளெஸிங் உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட்டை நான் கொடுக்க போறேன்னு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எங்கேயாவது சொன்னாரா ஆண்டவர்? யாருக்காவது? ஒரு சிலருக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறாரு, அவ்வளோதான். யூ வில் கெட் ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங் அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பிதா ஃபியூச்சரில் ப்ரொஃபஸை பண்ணுறார். ஜோயல் 2:27-28 பார்த்தீங்கன்னா, அந்நாளில் நான் மாந்தர் யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அது புதிய ஏற்பாட்டில் வரப்போகிறது சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு நான் பரிசுத்தாவியை கொடுப்பேன்னு ஆண்டவர் எங்களுக்கு யாருக்கும் சொல்லலை. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நீங்கள் படிச்சீங்கன்னா எல்லா பிளெஸிங்குமே earthly blessing. There is no heavenly blessing. God the Father never promised any heavenly blessing. உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பேன், பரிசுத்தாவிய கொடைகளை கொடுப்பேன், மோட்சத்துக்கு கூட்டு போவேன், இது எதையுமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சொன்னது கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாடு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் பொழியப்பட்டுள்ளது. கரெக்டா? ஸோ ஹூ இஸ் பிளஸட்? ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீப்புள் ஆர் வி? We. அது எப்படி கிடைச்சது? Because of the death of Christ on the cross, we receive all this
blessings, right? Okay, Colossians chapter 2 verse 14. Colossians chapter 2 verse 14. He canceled the record of our debts to those regulations which accused us. Okay, நமக்கு எதிரான விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். See, in the spiritual world, devil used to keep a record. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு பாவத்தையும் யார் ரெக்கார்ட் வச்சிருக்குது? Who is keeping record of your mistakes and sins? Devil. Devil. Who keeps record of your good things? God. Angels. ஓகே, நம்ம பைபிள் ஜீசஸ் சொல்றாரு, இந்த சிறியருடைய வானதூதர்கள் பிதாவின் முன்பாக இவங்களை பற்றி சொல்றாருன்னு சொல்றாரு. ஸோ நம்மளை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் பிதாவிட்ட போய் ரிப்போர்ட் பண்றது ஏஞ்சல்ஸ். நம்ம பண்ண பாவத்தெல்லாம் ரிப்போர்ட் பண்றது யாரு? நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றது யாரு? டெவில். யார் பெரிய ரெக்கார்டு வச்சிருப்பாங்க? ஏஞ்சலா டெவிலா? Devil. என்ன அவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்ற ஜெய்ஷா? நான் பண்ண இந்த பாவம் தான் அதிகமா இருக்கும். ஏன் ஏன் அப்படி சொல்ற நீ? ஏன் புண்ணியம் அதிகமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம், ஆனா அதை விடக்கும் பாவம் அதிகமா பண்ணிருக்கீங்களா? ஓகே, போனது போயிட்டோம், இதுக்கப்புறம் குறைச்சிடணும். அதெல்லாம் புண்ணியம் இந்த ரெக்கார்டு அதிகமாகணும். ஏஞ்சல் கையில் இருக்கிற ரெக்கார்டு பெருசாகணும், சாத்தான் கையில் இருக்கிற ரெக்கார்டு ஒன்றும் இல்லாமல் போகணும். ஓகே, ஸோ வாட் திஸ் பைபிள் சேஸ், ஜீசஸ் என்ன பண்றாரு? நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். நம்முடைய எல்லா சென்ஸையும் ஜீசஸ் டெஸ்ட்ராய்ட் ஆன் த கிராஸ். ஓகே, சாத்தான் வச்சிருக்க மொத்த ரிப்போர்ட்டையும் பிடுங்கி கிராஸ்ல வச்சு அதை ஆணி அடிச்சிட்டார், ஓடிப்பா அப்படின்னு சொல்லி டெவில துரத்தி விட்டார். இஸ் இஸ் நாட் சம்திங் கிரேட் ஃபார் அஸ்? இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. ஓகேயா? ஓகே, ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 22. ரோமன்ஸ் 6 verse 22. ஓகே, இன்னும் நிறைய இருக்குது, நான் அதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் அனதர் ஆல்மோஸ்ட் இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. வில் ஸ்டாப் இட் ஹியர். ரோமன் 6:22 என்னது? But now that you have been set free from sin and become slaves of God, the benefit you reap leads to holiness and the result is eternal life. ஓகே, தமிழ் ஒருத்தன் படிங்க பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. ஓகே, எத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்க? ஒன்றும் பதிலே வர மாட்டேங்குது. எத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்க? எல்லாருமே தான். ஐ எம் ஆஸ்கிங் இண்டிவிஜுவல் கொஸ்டின். எத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்க? நீங்க சொல்லும்போது நான் பெற்றுட்டேன் இல்லை நான் பெறலன்னு சொல்லணும். ஓகே, ஜோயல் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார். மற்றவங்களை யாரெல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறீங்க? See, this word is very, very important word. Just read once again. தமிழ்ல படிமா. யாராவது படிங்க தமிழ். ஓகே, அலேஷா படி பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. அப்ப நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டியா பெறலையா? அலேஷா உன்னி தான் கேட்குறேன். விடுதலை பெற்றாச்சா? வாங்கியாச்சுங்க. ஜீசஸ் நம்ம எல்லாத்துக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார் கிராஸ்ல. ஆனால் நம்ம மனசுல டெவில் என்ன சொல்றான்? நீ இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகலை, அதனால தான் இந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றான். சரி, இது கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுவோம். ஜீசஸ் என்ன சொல்றாரு? உன்னை பாவத்திலிருந்து நான் விடுதலை கொடுத்துட்டேன். டெவில் என்ன சொல்றான்? யூ ஆர் நாட் செட் ஃப்ரீ ஸ்டில். எதை நம்பணும் நம்ம? ஜீசஸ் சொல்றதை நம்பணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த வேர்டை டெய்லி நம்ம அறிக்கை பண்ணணும். நான் பாவத்திலிருந்து விடுதலையாகி கடவுளுக்கு அடிமை ஆகிவிட்டேன், இதன் பயனோ தூய வாழ்வு, இதன் விளைவோ நிலை வாழ்வு. இதை கண்டினியூஸாக அறிக்கை பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்லோவாக யூ வில் ஸ்டார்டட் பிலீவிங் திஸ் வேர்ட். எஸ், ஜீசஸ் செட் மீ ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ எவ்ரி சென்ஸ் வில் கோ அவுட் ஆஃப் யுவர் லைஃப்.
எல்லா அடிக்ஷனும் உங்களை விட்டு ஓடி போயிடும். புரியுதா? நீங்கள் ஏதாவது பாவத்திலேருந்து வர முடியலன்னு கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா நத்திங் டு worry. ஜஸ்ட் கன்ஃபர்ஸ் திஸ் வேர்ட் கண்டினியூஸ்லி, லிசன் அண்ட் பிலீவ். எஸ், ஜீசஸ் ஹஸ் given me victory. பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்துட்டார் நீங்கள் விசுவசித்தீங்கன்னா எவ்ரி அடிக்ஷன் வில் லீவ் யூ இமிடியட்லி. இஸ் இட் கிளியர்? இப்போ யானையை வந்து ஊரில் கூட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கயிறு பிடிச்சி கூட்டு வராங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சின்ன குச்சி அடைச்சி அந்த குச்சியில் யானையை கட்டி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா ஊர்லலாம்? ஊர் உள்ள வரும்போது ஜெயிச்சா உங்கள் ஊரில் பார்த்துருப்பிய நீ, நிறைய யானைங்க வரும் இல்லையா? ஊர் உள்ள வராத யானை இல்ல. வருது இல்லையா? ஓகே. யானை தங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன சாதாரண ஒரு குச்சை வச்சு அதில் ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. யானை ஈஸியாக அதை பிடிக்கிறதுக்கு தூரப்பட முடியும், ஆனால் யானை செய்யாது அது. ஏன் தெரியுமா? when they catch this elephant in the forest, ஒரு ஒரு குழியை வச்சு மேலே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு தான் யானையை பிடிப்பாங்க. ஒரு பெரிய குழி தோண்டிட்டு மேலே ஒரு மூங்கில் போட்டு அது மேலே ஃப்ரூட்ஸ் வச்சு அப்போ அதை சாப்பிட வரும்போது அந்த குழிவுல விழுந்துடும். விழுந்தப்புறம் they will torture the elephant for many years, many days. ஓகேயா? அந்த ஈட்டியில் வச்சு குத்துவாங்க, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி they will destroy its செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்ப்ளீட்லி. அதுக்கப்புறம் அதோட ப்ராமிஸ் வாங்குவாங்க, விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி. ஸோ தே வில் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த எலிஃபெண்ட். அதுக்கப்புறம் தான் அதை மேலே தூக்கி இந்த மாதிரி சிட்டி உள்ள யூஸ் பண்ணுறதுக்கு பழக்கப்படுத்துவாங்க. நீங்கள் வேணால் போய் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள் எப்படி அந்த டொமஸ்டிக் அனிமலாக எலிஃபெண்ட் மாற்றுறாங்கன்னு. ஆக்சுவலாக இட்ஸ் வயலேஷன் ஆஃப் த இந்த என்ன சொல்கிறது, அனிமல் வயலேஷன் தான் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படி. ஸோ த டோட்டல் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த எலிஃபெண்ட் இஸ் டெஸ்ட்ராய்டு. இப்போ நம்ம பாவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நம்முடைய கான்ஃபிடென்ஸும் அப்படி தான் போயிடுது. வி ஆர் லூசிங் அவர் கான்ஃபிடென்ஸ். நம்ம ஹோலியாக வாழ முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக போயிடுது. ஓகே. இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் நீங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ளணும்னா யூ ஹேவ் டு கன்ஃபஸ் திஸ் வேர்ட். நான் பாவத்திலிருந்து விடுதலையாகி கடவுளுக்கு அடிமையாகிவிட்டேன், இதன் பயனோ தூய வாழ்வு, இதன் விளைவோ நிலை வாழ்வு. இதை சொல்லிகிட்டே இருக்கும்போது யுவர் மைண்ட் வில் பி ரினியூட். ஸ்லோவாக நான் பாவத்திலேருந்து வந்துட்டேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார். when you believe that, automatically you will gain the strength, grace will come into you, you will come out of all kind of sinful nature. Is that clear? நான் சொல்லிக் கொடுத்தது யாருக்குமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். யார் முகத்தையும் சந்தோஷத்தையே காணும். ஹலோ, I am teaching you how to live a holy life in a very easy way. If you can believe this word, you can come out of any kind of sin. Okay. So இந்த 1 week என்ன பண்ண போறீங்க? At least this 1 week, take a rosary, one rosary, this word மனப்பாடமாக சொல்லுங்க. கண்ணு மூடிட்டு ஜீசஸ் சிலுவையில் வச்சுட்டு சொல்லுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜீசஸ் உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு, அதற்காக தேங்க்ஸ் ஜீசஸ் சொல்லும்போது யூ வில் கம் அவுட் ஆஃப் எவ்ரி கைண்ட் ஆஃப் சின். ரைட்? இப்போ யாராவது ஒருத்தர் எல்லாருமே படிச்சு ஒரு 3 முறை படிங்க. ஐ வில் ப்ரே ஃபார் யூ. எனி சின்ஸ் விச் இஸ் பாதர் யூ கேன் கம் அவுட் ஆஃப் தட். யா, ரீட் திஸ் வேர்ட். பர்சனலைஸ் பண்ணி படிக்கணும். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகின்னு படிக்கிறதுக்கு பதிலாக நான் பாவத்திலிருந்து விடுதலையாகி கடவுளுக்கு அடிமையாகிவிட்டேன். 3 times you personalize and read it now. I will pray for you. சத்தமா படிக்கணும், வாயை திறந்து படிக்கணும். ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ரீட். அறிக்கை செய்யும் போது தான் விடுதலை. ஸோ யூ ஹேவ் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ரீட். முடிச்ச உடனே சொல்லுங்க பார்க்கலாம். 3 times சொன்ன அப்புறம். முடிச்சாச்சா? ஃபினிஷ்ட்? யாரெல்லாம் முடிச்சது? எத்தனை பேர் சொல்லும்போது கொட்டாயம் வந்தது? ஓகே, ஓகே, ஃபைன். க்ளோஸ் யுவர் ஐஸ். லுக் அட் ஜீசஸ் ஆன் த கிராஸ். ஐ வில் ப்ரே ஃபார் யூ.
பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ உம்முடைய இறை வார்த்தை அப்பா எங்களுக்கு சொல்கிறது, கல்வாரி சிலுவையிலே உம்முடைய தியாகத்தினால், உம்முடைய சாக்ரிஃபைஸ்னால் எங்களை பாவத்திலிருந்து எல்லா விதமான அடிக்ஷன்லேருந்து அப்பா நீர் விடுதலை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்கு எதிராக இவருடைய வாழ்க்கையில் செயல்படுகிற எல்லா பாவத்தின் அடிமைத்தனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போகட்டும். Every works of the devil I destroy it by the power of the blood of Jesus. Every addiction, Lord, I remove every addiction from their life. இதோ உமக்கு பிரியமில்லாத எல்லா தவறான காரியங்கள் எல்லாம் எப்பா இதோ இயேசு நாமத்தை விட்டு அகன்று போகட்டும். எல்லா நெகட்டிவ் சோல்ட்டை ஐ கட் அண்ட் பிரேக் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எவ்ரி அடிக்ஷன் ஐ ரிபியூக் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். லெட் தர் ஐஸ் பி பியூரிஃபைட் பை த ப்ரெஷஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ். இதோ உடைய இரத்தத்தினால் அவருடைய கண்களை கழுவி தூய்மைப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன். அவருடைய காதுகளை கழுவி தூய்மைப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன். நாவை கழுவி தூய்மைப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன். சிந்தனைகளை கழுவி தூய்மைப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன். சிந்தனையில் வருகிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போகட்டும். இதோ இவருடைய மனசாட்சி அப்பா நீ தூய்மைப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. லெட் யுவர் லைட் ஷைன் அப்பான் தம். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ப்ரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.